ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அது ரொம்ப ஸ்பெஷலான கோயில் போல் என்னோடய ஹஸ்பண்டுக்கு. ஸோ அடிக்கடி போவாங்க. பிஃபோர் மேரேஜ் நிறைய தடவை போவாங்க போல். ஆஃப்டர் மேரேஜ் வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ போகிற வழியில் இருக்க சீனரிஸ் தான் அவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்க டைம் பார்த்திங்கன்னா 3:30. ஆனால் கிளைமேட் பார்த்திங்களா ஏதோ 6:30க்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது கிளைமேட். சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கல்குன்றம் அப்படின்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா நம்ம கோயிலுக்கு போகிறோமா, அந்த கோயில் நம்ம தரையில் இல்லை, அது மலை மேலே இருக்குது. நம்ம இப்போ மலை மேலே இருக்க கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ திருக்கல்குன்றம் கூட 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது போயிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கோயிலுக்கு போயிடலாம். ஸோ எங்கள் தூரத்தில் ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும். அரௌண்ட் 600 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கடவுள் பார்த்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே மூச்சு வாங்கி என்னால் முடியவே இல்லை. நான் அப்படியே மயங்கி விழுந்துருவோம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அடிக்கடி போய் நான் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டேன். நம்ம மைண்ட் அளவுலையும் கொஞ்சம் ப்ரிப்பராக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பராக இருக்கணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஏறுறதுக்கு. ஸோ நான் அப்படியே பழகினதுனால நான் நல்லா ட்ரெயின் ஆகிட்டேன். ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ ஒரு ஆளுக்கு ₹2 தான். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் எலுமிச்சப்பழம், அவங்க கையிலேருந்து பால் கொடுத்துட்டாங்க. மேலே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு நல்ல விஷயம், நம்ம கடவுளுக்காக ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயாச்சு. போகும்போது மறக்காமல் குச்சி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு குச்சியும் கையில் கொடுத்துட்டாங்க. எதுக்கு குச்சி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்த பழத்தையும் பாலையும் காப்பாற்றுறதுக்காக தான் அந்த குச்சி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நான் இது வரைக்கும் நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ அதிகமாக நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக நிறைய பேர். இப்போ நம்ம 200 ஸ்டெப்ஸ் தான் ஏறி இருக்கோம். இன்னும் 400 ஸ்டெப்ஸ்க்கே ஏற வேண்டியது இருக்குது. முடியல. சைடில் குட்டி குட்டி கோயிலெலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெஞ்சில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த பெஞ்ச் மாதிரி ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஹார்ட் பீட் பக்குன்னு அடிக்குது. நம்ம இப்போ முக்கால்வாசி கடந்துட்டோம். இன்னும் கால்வாசி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த காஃப் மசில்லாம் பயங்கரமாக பிடிச்சி நம்மளால் ஏறவே முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே சைடாக நடக்கணும். இப்போ நான் நடந்து வந்துட்டுருக்கல, அந்தமாரி சைடாகவே நடந்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் தரையில் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு, ரொம்ப கிடையாது. பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்துட்டு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக முடியவே முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கோயில் ஸ்டெப்ஸ் ஏறுற கோயிலுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா. டக்குனு வந்துட்ட மாதிரி இருக்கு. ஏறி பழகி ட்ரெயின் ஆயிடுச்சு. போகிற வழியில் ஃபுல்லாமே குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. எல்லாருமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்திருந்தாங்க. இதில் நம்ம வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த குட்டீஸ்லாம் பாருங்களேன், அவங்கள குடுன்னு ஏறி வந்துடுவாங்க போல் இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே ஒரு ஜன்னல்லாம் இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக வெளியே வியூலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கோயிலில் அபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தால் செம்ம வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. கோயிலுக்கு வெளியே இந்த மாதிரி வியூ பார்க்குறதுக்குனே ஒரு டெரஸ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க சைடில். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹோல் சிட்டியே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு தெப்பக்குளம் இருக்குது. அப்படியே ரைட் சைடில் ஒரு கோவில் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக க்ரீனரி, மலை, அப்படியே செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். செம்ம ஜாலியாக இருக்கும். எப்பயுமே நாங்கள் மட்டும் தான் சும்மா பார்த்துட்ருப்போம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா குரங்கோட அட்ராசிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சண்டை போடுறது, மற்றவங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதாங்க மேலே இருக்கிற கோயில். நம்ம மேலேருந்து இப்போ கீழே பார்த்துட்ருக்கோம். அந்த வியூ பார்த்திங்கனாவே அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா தூரமாக மலை இருக்கும். அப்புறம் மக்கள் இருக்கிற பிளேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ரைட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கல்பாக்கம் பவர் பிளான்ட் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா கடல். ஸோ கடல் தெரியாது, நம்ம அந்த கல்பாக்கம் வரைக்கும் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்களா, அந்த சிவன் மேலே ஒரு குரங்கு உட்காந்துட்ருக்கு.
அப்படியே இறங்குற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருப்பாங்க, வேணும்னா குடிச்சிக்கலாம். கிளாஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம கையாலேயே தான் வந்து டேப் ஓப்பன் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். குடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். மேலே ஏறி வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது, கீழே இறங்குறதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. ஸோ கீழே இறங்கும்போது கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸு, அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து மண்ணில் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இடத்துல வந்து ரெண்டாக பிரிகிற மாதிரி காமிச்சிடலாம், அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து திருப்பி ஸ்டெப்ஸில் தான் வந்து கீழே இறங்கி போகணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பாருங்களேன், கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ நீளமாக இருந்து அப்புறம் கீழே இறங்கி அப்புறம் நீளமாக, ஸோ இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து என்னென்னா, இந்த கோயில் பேர் வந்து திருக்கழுக்குன்றம். எதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த கழுகு இருக்குல்ல, அது வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குமா. ஸோ அதுக்கு வந்து சாப்பாடெலாம் வந்து போடுவாங்க போல். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே இருக்குது பட்சி தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிஜமாலே வந்து கழுகு உட்காந்துருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது வந்து பொம்மை தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அது பேர் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த கழுகு அந்த இடத்துல வரதுனால தான் அந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதனோட ஞாபகத்தை மாதிரி அங்கே ஒரு 2 பொம்மை வந்து வச்சுருக்காங்க, கழுகு பொம்மை. ஸோ அந்த வியூவுமே நம்ம பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இறங்குற வழியில் இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியாது, ஏன்னா மலை அப்படின்றதுனால யாராவது ஏறி போய் பார்த்தாங்க அப்படின்னா கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து நம்மளுக்கு வந்து பேரிகேட் மாதிரி நிறைய இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க, கேட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை கொஞ்சம் தூரமாக இருந்தால் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஜீவ சமாதி வந்து அடைஞ்சிருக்காரு. அது தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதே இறந்துருவாங்களா, அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட பிளேசஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே இறங்க போகிறோம். ஸோ அப்படியே ஆன் தி வேல சைடில் இருக்கிற குட்டி குட்டி கோவில் எல்லாமே வந்து ப்ரே பண்ணிட்டு அப்படியே வந்து இறங்க வேண்டியதான். ஸோ நம்ம வந்து லிட்ரலாக பாருங்கள், 2 சைடுமும் வந்து பாறை மரம், நம்ம நடுவில் வந்து போயிட்டுருக்கோம். அதாவது மலைக்கு நடுவில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 3:34 வந்தோம்ல, அதனால வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஒரு சில சமயம் வந்து 5:30 வரும்போதெல்லாம் வந்து இருட்டாக இருக்கும், லைட்டாக பயமாக இருக்கும் இந்த இடத்துல இறங்குறதுக்கு. ஏதாவது நம்ம ஸ்லிப்பாகி கீழே வந்துட்டு என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால கிளைமேட்டும் நல்லா இருந்ததுனால வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, மலைக்கு நடுவில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்க, வியூ பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து சூப்பரான இடம். இந்த இப்போ இறங்க போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு வந்து கொஞ்சம் மண் தரை தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்கவங்களாம் ஃபோட்டோஸ் எடுக்க கேட்டுட்டு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போயிட்டோம். இங்கே பார்த்தீங்களா மண் தெரியுதுல. இப்போ இங்கே காமிக்கிற பில்டிங் இருக்குல்ல, இது வந்து என்னென்னா மலையிலே வந்து ஓட்டை போட்டு கட்டியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலை மீன்ஸ் அந்த பாறையிலே வந்து ஓட்டை போட்டு இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. முன்னாடி வந்து இது ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க, ஆனால் நான் பார்க்கல. பார்த்தீங்களா, பாறை அப்படியே இருக்கா, பாறைக்கு நடுவில் ஓட்டையை போட்டு இதை கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான போர்டெலாம் இருந்துச்சு. அந்த போர்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எதாவது டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து ப்ரிசனில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 lakh வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து கெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், அப்படின்லாம் 2மே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம்படுத்துகிற மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ யாருமே வந்து எந்த விதமான டேமேஜஸும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து இறங்கி போயிட்டுருக்கோம். இவ்வளோ கொஞ்சம் தூரம் வந்து இந்த மாதிரி மண்ணில் போகலாம். ஸோ மண்ணில் போகும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். என்ன ஸ்டெப்ஸில் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோமா, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டெப்ஸு ஆரம்பிச்சிருச்சோம். இந்த ஸ்டெப்ஸில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சிலை இருந்துச்சு குட்டியாக. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து விழுந்து கும்பிடுவோம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி விழுந்து கும்பிடுறாங்க 2 பேர், ஒரு பாய் ஒரு ஃபீமேல். ஸோ பாய் பார்த்திங்கன்னா அப்படி நேராக கும்பிட்றாங்க, ஃபீமேல் பார்த்திங்கன்னா அப்படி சைடாக திரும்பி விழுந்து கும்பிட்ற மாதிரி. ஸோ இது வந்து அந்த ஸ்டெப்ஸில் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த இறங்கி முடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 ஸ்டெப்ஸ் தான் ஸ்ட்ரெயிட்டாக இறங்கணும். அந்த 200 ஸ்டெப்ஸ் இறங்கணும் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து போயிடலாம்.
வியூலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம வந்து வரும்போது 600 ஸ்டெப்ஸ் ஏறணுமே அப்படின்ற யோசிச்சுட்டே வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் வந்து அந்த வியூலாம் பார்க்கலாம், மேலே போய்ட்டால் சீனரிலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சா வந்து நமக்கு வந்து அந்த பெருசாக வந்து அந்த ஏறுற கஷ்டமே வந்து தெரியாது, நல்லாயிருக்கும். நான் வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு எப்படின்னா அந்த மூச்சு வாங்குறது அது எல்லாமே தான் இருக்கும். பட் வந்து அந்த கால் நடுங்கிறது, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, அது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது எனக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி இருந்துச்சு. கால்லாம் வந்து அதாவது மேலே ஏறியாச்சு, மேலே ஏறிட்டு வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குற இடத்துக்கு வந்து போய் உட்காந்துட்டேன். நான் கோயிலுக்குள்ளேயே போகலை, அங்கே போய் உட்காந்துட்டு உட்காந்தோன்னா அப்படியே எனக்கு கால்லாம் கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வாந்தி எடுக்கணும் போல் இருந்துச்சு, தண்ணி குடிக்கணும் போல் இருந்துச்சு, தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி நான் படுத்துடணும், ஃபுல்லாக கால் நீட்டி ஃபுல்லாக படுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போலாம் எதுவுமே தோணலை. ஆனால் அந்த மூச்சு வாங்குறது மட்டும் அது வந்து நம்ம ஏறினாலே வந்து எதாவது ஃபிசிக்கல் ஒர்க் ஹெவியாக பண்ணாலே இருக்கும் தானே. ஸோ இப்போ வந்து அது மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இறங்குறோம்ல, இறங்கும் போது எப்படின்னா ரஜினி ஸ்டைலை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். இப்போ அவங்க இறங்குனாங்க பார்த்தீங்களா, அப்படியே சைடாக இறங்கணும் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு இறங்குறதே தெரியாது. ஸோ ரஜினிலாம் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து அப்படியே ஸ்டெப்ஸ்லாம் வந்து சைடாக தான் இறங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவும் இறங்குற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்பவும் வந்து கஷ்டம் தெரியாது. ஸோ அதனால் வந்து இறங்கும் போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏறும் போது வந்து நம்ம சைடில் நடந்தோம்ல அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் வந்து ஈஸி. ஓகேவா? ஸோ நானும் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கடன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இறங்கிட்டு அப்புறம் தான் கோயில் ஃபுல்லாக வந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு கீழேருந்து அப்படியே மேலே பார்க்கலாம், மேலே பார்த்துட்டு அங்கேயும் ஒரு கும்பிடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஸோ இப்போ ரெகுலராக ஆயிடுச்சுங்க, வீக்லி ஒன்ஸ் இங்கே வர்றது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஹெல்த் வைஸுமே வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வர ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்களா, டிக்கெட் வந்து 2 rupees தான். நான் ரிட்டன் வரும்போது எடுத்ததுனால அது அப்படியே கொஞ்சம் கசங்கிடுச்சு. இது வந்து நாங்கள் வந்து ஒரு தடவை ஈவினிங் டைமில் போனோம், நைட் டைமில் போனோம். அப்போ வந்து இருக்கிற கிளைமேட் அதை சொல்கிறேன். இது பார்த்திங்களா, இப்போ பகலில் பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் அந்த ஈவினிங் டைமில் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி க்ளவுடியாக மழை பெய்கிற மாதிரி, ஆரஞ்சு கலரில் இருந்த வானம், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ 2 வியூவுமே உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சி தான் இதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரு வெளிச்சமாக இருக்கிற டைமில், இது வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிற டைமில் அந்த லைட்ஸ்லாம் வந்து போட்டுருவாங்க. 7 o'clock வரைக்கும் தான் வந்து மேலே இருக்க அலௌடு. 7 o'clock மேலே எல்லாருமே வந்து கண்டிப்பாக கீழே இறங்கி போகணும், மேலே யாருக்குமே வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் வியூலாம். அவ்வளோதாங்க, இதுதான் வந்து திருக்கழுக்குன்றத்தோட கோயில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.